Hello everyone, welcome to Math Minds Connect. இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 10 எக்ஸசைஸ் 1.4ல ஃபிஃப்த் சம்மோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்க? Show that the function f from n to n defined by f of m equal to m square plus m plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. is one to one function. ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இதை வந்து ஷோ பண்ணோம்னா இதை வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணோம். போன சம்லயும் நம்ம இதே மாதிரி தான் பார்த்துருந்தோம். அதுவும் என்ன தான் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் அங்கே வந்து வேற ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது ஒன் டு ஒன்னு சொல்லணும். ஆல்ரெடி ஒன் டு ஒன்னா என்னன்னு தெரியும். என்னது இங்க இருக்க எல்லா டொமைனுக்கும் வந்து ஒரு யூனிக் கோட் டொமைன் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஒன் டு ஒன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கதை வந்து எழுதுறேன். அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? எஃப் வந்துட்டு என் டு என் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம என்னன்னா ஆல்ரெடி தெரியும் தானே, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஸோ ஒன் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி போன சம்ல நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸோட வேல்யூ ஒன்னு எடுத்து அது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே வந்து எம் வச்சு கொடுத்துருக்கனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எம். ஸோ எம் ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா அப்போ எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு என்ன வரும்? ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ. எம் இருக்க பிளேஸில் நான் ஒன் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ டூ ப்ளஸ் த்ரீன்னு வரும். ஸோ டூ ப்ளஸ் த்ரீ என்னது? 5. ஸோ எம்மோட வேல்யூ வந்து ஒன்னா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5 வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னது? எம் ஈக்குவல் டு 2. ஓகேவா? எம் ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம்னா அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் எம்மோட வேல்யூ மறுபடியும் 2 போட்டுட்டு 3 போடுறோம். ஓகேவா? அப்போ 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ 4 ப்ளஸ் 2 வந்து 6. 6 ப்ளஸ் 3 9. ஓகேவா? ஸோ 9 வந்துடும். அப்போ இதில் வந்து எம்மோட வேல்யூ 2ஆ இருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 9 வந்து கிடைக்கிது. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு என்னது போய்கிட்டே இருக்கும் அண்ட் ஸோ ஒன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆரோ டயக்ராமில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இதுவும் என்னது தான்? என் தான். இந்த சைடும் என் தான். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காது. அப்போ இதில் என்னெல்லாம் வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் ஸோ ஒன் இப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் ஸோ ஒன் இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னது இது மேப் ஆயிருக்கு? 1 வந்து 5க்கு மேப் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு போடும்போது 1 வந்து 5க்கு மேப் ஆயிருக்கு. அடுத்து வந்து 2 வந்து 9க்கு மேப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 2 9க்கு மேப் ஆயிருக்கு. அப்போ இங்க வந்து இந்த இதுக்கு வந்து என்னது? யூனிக் இமேஜ் தானே இருக்கு. ஸோ 5 9 எல்லாமே வேற வேற இமேஜஸ். ஸோ யூனிக் இமேஜஸ் இருக்கு. அப்போ அதனால நம்ம இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன எழுதிக்கலாம்? சின்ஸ் எவ்ரி domain has unique codomain. ஓகேவா? ஸோ இட் இஸ் என்னது? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்.
ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதில் வந்து நான் ஏன் யூனிக்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா எல்லாத்துக்குமே என்னது வேற வேற இமேஜ் தானே. இங்கே 5 இருந்துச்சுன்னா 9 இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தானே இருக்குது. அதனால தான் நான் யூனிக்னு ஆட் பண்ணியிருப்பேன். போன சம்மில் வந்து நான் அந்த யூனிக் மென்ஷன் பண்ண மறந்துருப்பேன். ஓகேவா? யூனிக்கை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் 1 to 1னா ஆன் டூனா என்னன்னு டிஃப்ரென்ஸை வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா இந்த சம் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ரொம்பவே ஈஸி தான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.